அதில் வந்து அவுட்லாஸ் பிராண்டு, ஸ்கைடானோட பிராண்டு, மேக்ஸன் பிராண்ட் இருக்கு. சில பேருக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கு, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அவங்க ப்ரீ ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, இது எடுத்துக்கிறதுனால இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு பயப்படுறாங்க. இருக்கு, ரிசல்ட் இருக்கு, பட் விஷயம் யாருக்கும் தெரியல. நிறைய பேருக்கு அந்த மாதிரி போகுது. ஸ்டீராய்ட்ஸ் வந்து அடிக்ஷன் ஆகுது. ஸ்டீராய்டு எடுத்தாலே வந்து 1 மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. இது வந்து கெவின் லெவரான் நல்லா சேல் ஆகும். 40 kgsல ஒருத்தர் வந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அலந்துலாம் அவர் வந்து இப்போ 101 இருக்காரு. அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சேல் வந்து வே புரோட்டீன் அதிகமா போயிட்டு இருக்கு. பேரு இப்போ ஒர்க் அவுட் பண்ணாமலே நான் கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எடுக்கலாமா இல்ல எடுக்க கூடாதா? இதுல ஒரு பிராண்ட் வந்து ஒருத்தருக்கு மாறும். இதுக்கும் சரி நம்ம இதுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில வந்து எல்லாரோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ என்னென்ன ஆஃபர்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம சேனலுக்கு ஸ்பெஷலா என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம ஷாப் எங்க இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. ஸ்டோர் பேர் வந்து நியூட்ரிவிஷ் சப்ளிமெண்ட்ஸ், மவுண்ட் ரோட் எலிஸ் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீனிவாசா ஹோட்டல் பக்கத்துல இருக்கு. ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஆல் டைப் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல வராங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஜிம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு நினைச்சாலுமே அது எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்றது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் சொல்லுங்க ப்ரோ. இப்போ பிகினர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கோல் இருக்கு. சில பேருக்கு கோல் இருக்கும், நான் வந்து பல்க் ஆகணும் அப்படின்ட்டு. சில பேருக்கு இருக்கும், ஃபேட் லாஸ் பண்ணணும், நான் லீன் ஆகணும், நான் ரொம்ப ஒபிஸா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற சப்ளிமெண்ட்ஸ், அவங்களுக்கு ஏற்ற டயட்டு, ஒர்க் அவுட், கைடன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம யார் யார் எடுக்கக்கூடாதுன்றது கூட நம்ம தெளிவா சொல்லிடுறோம். இந்த பிரச்சனை உள்ளவங்க எடுக்கக்கூடாதுன்னா அப்படின்னா எந்தெந்த பிரச்சனையை சொல்லுவீங்க? இப்போ வந்து சில பேருக்கு வந்து பிபி அதிகமா இருக்கு, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அவங்க ப்ரீ ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கால்சியஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ரீனல்ல. ஸோ அவங்க வந்து கிரியேட்டின் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இப்போ ஜிம்ல போகும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, இது எடுத்துக்கிறதுனால இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது பயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல. ஸோ இதுல வந்து எல்லாமே எடுத்தா சைட் எஃபெக்ட் வரும்னு கூட சொல்ல முடியாது. இப்போ கிரியேட்டின் வந்து அளவா எடுத்தா சேஃப் சப்ளிமெண்ட், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எடுத்தாலே சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லி ஒரு மித்தை வந்து பரவிட்டு இருக்காங்க. ஸோ அது தவறான விஷயம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடுலயே நம்ம குடிக்கிற தண்ணிலேயே எல்லாமே கெமிக்கல் ஆட் ஆகி வருதுன்னு சொல்லி நிறைய நியூஸ்ல நம்ம பாக்குறோம். கரெக்டா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ மாஸ் கெய்னர்ஸ் இருக்கு, வே புரோட்டீன்ஸ் இருக்கு, பிசிடபிள்யூ, கிரியேட்டின், இதெல்லாம் வந்து சப்ளிமெண்டேஷன்ல வருது. இதே வந்து சில பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸ்ல போறாங்க. ஸ்டீராய்ட்ஸ் வந்து அடிக்ஷன் ஆகுது. ஸ்டீராய்டு எடுத்தாலே வந்து 1 மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. சில பேர் வந்து ரிசல்ட் இன்ஸ்டன்டா வேணும்னு நினைக்கிறாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, பிரேக்அப் ஆயிடுச்சு, நான் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்டீராய்ட்ல வராங்க. பட் ஸ்டீராய்டு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் தென் சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து அளவா எடுத்தா சேஃப். நீங்க இதே வந்து ஓவர் டோசேஜ் எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. எதுலுமே ஓவரா இருக்கக்கூடாது. ஆமா ப்ரோ, அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஓவர் ஃபேட்டா இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படும் போது அவங்க டயட்ல இருக்கிறது இல்லாம இதுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாம், இல்ல ஏதாவது மருந்து ஏதாவது இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம், அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்றது ப்ரோ? அவங்களுக்கு வெயிட்டோட கண்டிஷன், பாடி கண்டிஷன் இருக்கு ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து எடுத்து குறைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மருந்து எடுத்தா மட்டும் குறைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது சுத்தமா தவறு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80 kgs இருக்காங்கன்னா அவங்க டயட்லயே குறைச்சிடலாம். டயட்டு கார்டியோ ஃபிட் பண்ணியே குறைச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ 90 above இருந்தாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 90 above இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேட் பர்னர் போகலாம். பேசிக்கான ஃபேட் பர்னர்ஸ் போகலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ரீதியா ஃபேட் பர்னர்ஸ் வந்து above 100 போகலாம். பட் எல்லாமே வந்து அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிபி இருக்கு, ஸோ மெடிக்கல் ஹிஸ்டரி எதனா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபேட் பர்னர் கொடுக்காம இந்த மாதிரி CLA L-carnitine டைப்ஸ்ல நம்ம ப்ராடக்ட் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அது மட்டும் எடுத்தா மட்டும் குறையாது. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிளஸ் டயட் வந்து கரெக்டா இருக்கணும்.
ஸோ என்கிட்ட வந்த நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபவ் 100க்குள்ள இருந்தாங்க. 140 kgsல ஒருத்தர் வந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அலந்துல அவர் வந்து இப்போ 101 இருக்காரு. ஸோ இட் டேக் டைம் எடுக்கும். நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள வாட்ச் பண்றோம். ஸோ அவங்களுக்கு டயட்ல இருந்து அவங்களுக்கு மானிட்டர் பண்ணி பேசிக்கா ஸ்டீஎல்ல இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் எப்படி இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தரும் டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து பாடியில வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பிபி ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து செகண்ட்ஸ்ல ஆகும். ஸோ அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் இப்போ ஒர்க் அவுட் பண்ணாமலே நான் கெயின் பண்ணலாம், இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எடுக்கலாமா இல்ல எடுக்க கூடாதா? இப்போ அவங்களோட கோலை பொறுத்து தான். இப்போ வந்து சில பேர் இருப்பாங்க, நான் நேச்சுரலாவே எனக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது, என் வீட்டுல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டு கெயின் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. சில பேர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா என்னால வந்து ஒரு நாளைக்கு 300 rupees to 400 ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்க இப்போ என்ன ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்கன்னாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அதிகமா தான் இருக்கு. சோ நிறைய பேர் வந்து இந்த மாஸ் கெய்னர்ஸ்க்கு இந்த மாதிரி சப்ளிமெண்டேஷனுக்கு வராங்க. பட் சேஃப் தான், பட் அளவா எடுத்துக்கணும். ஓகே ப்ரோ. இப்போ ஒர்க் அவுட் இல்லாமலே நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகும், பட் மசில் பில்ட் ஆகுமா, நீங்க வந்து பல்கா அந்த டெஃபினிஷன் வருமான்றது டவுட். வெயிட் கெயின் பண்ணலாம். இப்போ நார்மலாவே இப்போ பாடி பில்டிங் பண்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வந்து அவங்க உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது இல்லாம வெளியில அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது நல்லதா இல்ல கெட்டதா? இப்போ நாங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. சோ அவங்கள்ட்ட கேட்டு எடுத்துக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்ட்டு செல்லருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபேட் பர்னர்ஸ் இருக்கு. சோ இதனால வந்து சில பேர் இறந்திருக்காங்க. அது மார்க்கெட்ல வந்து வருது, பட் ஆனா அது நாங்க பண்றது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ஓன் ஒப்பீனியன் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன்ல போறதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா போறது நல்லது. உங்ககிட்ட வந்தாலே கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸோட தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு டீடைலா சொல்லியிருப்பாங்கன்னு. சரி, ஓகே ப்ரோ. இப்போ ப்ராடக்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே ஒண்ணு பாத்துலாம். கண்டிப்பா. ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து வே புரோட்டீன் தான். நிறைய பேர் வந்து நம்மளோட சேல் வந்து வே புரோட்டீன் அதிகமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து அவுட்லாஸ் பிராண்டு, ஸ்கைடானோட பிராண்டு, மேக்ஸன் பிராண்ட் இருக்கு, மியூட்டன்ட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. சோ இதுல ஒரு பிராண்ட் வந்து ஒருத்தருக்கு மாறும். சோ இதுல வந்து உங்களுக்கு 24 grams ஆஃப் புரோட்டீன் வருது, இம்போர்ட்டட் பிராண்ட். அதே நீங்க வந்து இதுல நைட்ரோவே எடுத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாப்ஸ்ல இதுல கிரியேட்டின் ஆட் ஆகி வரும். சோ இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிசல்ட் ஓரியன்டட். இப்போ ஒருத்தர் யூஸ் பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றாரு. ஓகே ப்ரோ. சோ ப்ரோ நீங்க இது யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வந்து வாங்கி தர மாதிரி இருக்கு அந்த பிராண்ட். சோ அது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நியூட்ரண்ட். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாக் வருது. ஆனா இருக்கிற ஸ்டாக் வந்து மூவ் ஆகுது. இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இது மயோஜெனடிக். இதுல வந்து நிறைய காம்போஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நாங்க. எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த ஆஃபர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கிறேன். ஓகே ப்ரோ. நம்ம சேனலுக்கு ஆஃபர் தரணும் நீங்க. கண்டிப்பா கடைசில அத பத்தி பேசுவோம். சோ மாஸ் கெய்னர்ஸ்ல உங்களுக்கு கெவின் லெவரான் மாஸ் கெய்னர் இருக்கு, மசில் டெக், மியூட்டன்ட், டெனிஸ் ஜேம்ஸ். சோ இந்த மாதிரி கெய்னர்ஸ் இருக்கு. கெய்னர்ஸ்லயே ஒவ்வொரு ரேஷியோ கணக்குல மாறும். சில பேருக்கு வந்து ரேஷியோனால என்னன்னு தெரியல. சோ ரேஷியோ வந்து புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டோட அந்த ரேஷியோ தான் மாறும். சோ இப்போ சில பிராண்ட் வந்து 1:3 இருக்கு, 1:2, 1:5, 1:10. சோ 1:8, 1:10 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெய்னர்ஸ்ல போயிடும். சோ மாஸ் கெய்னர் வந்து 1:5 ரேஷியோ, 1:3னா லீன் கெய்னர்ஸ்ல வரும். சோ இந்த மாதிரி டெக்ஸ்டர் ஜாக்சன் இருக்கு. சோ இது வந்து எக்ஸசன் பேண்ட். இதுல வந்து அவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங்லாம் சொல்ல முடியாது, இருக்கு ரிசல்ட் இருக்கு, பட் விஷயம் யாருக்கும் தெரியல நிறைய பேருக்கு, அந்த மாதிரி போகுது. ஸோ இது வந்து கெவின் லெவரான் நல்லா சேல் ஆகும். லேப்ரடா வந்து ரொம்ப பழைய பிராண்டு. இப்போ சேஃபாவும், அதாவது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வெயிட்டும் சீக்கிரம் கெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட் நீங்க சஜஸ்ட்? வெயிட் சீக்கிரமா கெயின் ஆகும்னா நம்ம அவங்க மெட்டபாலிசம் பொறுத்து தான். நம்ம எக்ஸாக்டா 100% சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற டயட் நம்ம கொடுப்போம். அது அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணாருன்னா மந்த்லி 6 kgs வரைக்கும் கெயின் பண்ணலாம். ஒருத்தர் வந்து இந்த டெக்ஸ்டர் ஜாக்சன் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து 8 kgs வரைக்கும் கெயின் பண்ணிருக்காங்க. ஹெல்த்துக்கும் சரி நம்ம இதுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில வந்து எல்லாரோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட ஃபேமிலியில எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்னோட ஃபேமிலி ஃபுல்லா வந்து அஃபெக்ட் ஆகும். பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, சோ ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? சோ எல்லாரோட ஃபேமிலி மனப்பான்மை ஒண்ணுதான்.
ஸோ வந்து நம்ம வந்து யாருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடாதுன்னு தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து கிரியேட்டின் தான் கேட்பாங்க. ஸோ கிரியேட்டின்ல நம்ம கிட்ட இந்த பிராண்ட்ஸ் இருக்கு. மசில் டெக், ப்ரோசப்ஸ், மேக்சன், மயோஜெனடிக், ஃப்ரீ கிளாப்ஸ், டெனிஸ் ஜேம்ஸ், ஆன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பான் அத்லெட், QNT, அவுட்லாஸ்ட், லேப்ரடா, இதெல்லாம் பிராண்ட்ஸ். இதுல வந்து நம்ம கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட், குவாலிட்டி கொடுக்குற ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ கிளாப்ஸோட கிரியா ஃப்ரீக்கு. இது வந்து நீங்க 1 வீக்ல டிஃபரன்ஸ் தெரியும். மார்க்கெட்ல வந்து நிறைய கிரியேட்டின்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம இந்த பிராண்டுக்கு எல்லாம் ப்ரொமோஷனே தேவையில்லை. குவாலிட்டி நீங்க யூஸ் பண்ணாலே எனக்கு மெசேஜ் வருதுன்னா இவ்வளவு நாள் வந்து நான் இவ்வளவு கிரியேட்டின் யூஸ் பண்ணேன், பட் இந்த கிரியேட்டின் வந்து எனக்கு 1 வீக்ல டிஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு ரிசல்ட் சொல்றாங்க பசங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம கிட்ட அது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். அது மட்டும் இல்லாம இந்த அவுட்லாஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ரிசல்ட் இருக்கு. ஸோ இது யார் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கிட்னில ஏற்கனவே பிளாடர்லயோ இல்ல கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் கால்சியஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அவங்க எடுக்க கூடாது, அவாய்ட் பண்றது நல்லது. பிகினர்ஸ் வந்து 3 கிராம்ஸ் எடுத்தா போதும். 3 to 5 கிராம்ஸ் ரொம்ப நல்லது. 20 கிராம்ஸ் 15 கிராம்ஸ்ல லோடிங் ஃபேஸ்ல எடுப்பாங்க. அது தவிர்க்கிறது நல்லது. அதுக்கான ஒர்க் அவுட்டும் இருக்கணும். சரி, கரெக்ட். கிரியேட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டின் வந்து ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எண்டூரன்ஸ் இதை தான் பில்ட் பண்ணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கிரியேட்டின் எடுத்தா நான் வந்து பல்க் ஆயிடுவேன் அப்படின்றத சில பேரோட மைண்ட் செட். இப்ப சின்ன பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எது சொல்றோமோ அதை நம்பிடுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி வகையில வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டின் எடுத்தா பல்க் ஆயிடலான்ட்டு அவங்க கிட்ட காசும் இருக்காது, சேவிங் காசு வந்து சேர்த்து வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் 20 கிராம்ஸ் எடுத்தா எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் it may lead to severe side effects. எது எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அளவா 3 to 5 grams bro, depends on the body weight. So body weight எவ்வளவு இருக்கோ அதுவும் நாங்க கைட் பண்றோம். யார் எவ்வளவு எடுக்கணும், எல்லாமே லோடிங் ஃபேஸ் எடுக்க கூடாதுன்ட்டு தான் நாங்க வந்து சொல்றோம். பட் சில பேர் வந்து அதை கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ரோ நெக்ஸ்ட் வந்து BCAA, எக்ஸ்டென்ட் BCAA, அதுக்கப்புறம் இந்த டெனிஸ் ஜேம்ஸோட BCAA. இது வந்து நம்ம ஸ்டோர்ல ஃபாஸ்டா சேல் ஆகுது. மற்ற ஸ்டோரை பத்தி நம்ம பாக்குறது கிடையாது. இதுல வந்து ஹைட்ரேஷன் ஆட் ஆயிருக்கு. ஸோ பாடி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து சூப்பரா இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக். மேக்சன்ல இருக்கு, ப்ரோ ஆர்கானிக், GNC, டெக்ஸ்டர் ஜாக்சன். அதுலயே வந்து இந்த அவுட்லாஸ்டோட BCAA இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது மைக்ரோனைஸ்ட் EAA BCAA சேர்ந்து வருது, குவாலிட்டி ஒர்த். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் யார் யூஸ் பண்ணணும்னு கூட நாங்க கிளியரா சொல்றோம். அது இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா அப்படின்னா எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதுல இன்ஸ்டால நீங்க DM பண்ணாலே நாங்க சப்போர்ட் பண்றோம். ஓகே ப்ரோ. சோ வே புரோட்டீன் பார்த்தோம் இல்லையா? சோ வே புரோட்டீன்ல வந்து 5 LBS காமிச்சேன். சோ அதுலயே வந்து உங்களுக்கு 10 LBSலாம் வருது. சோ இதெல்லாம் வந்து 4.5 கிலோ வரும். ஓகே ப்ரோ. சோ 4.5 kg ஸ்டாக் இது அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இதுல வந்து இப்போ ஆஃபர்ஸ்ல இருக்கு. சோ இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் சொல்லும்போது நீங்களே பாருங்க. சோ நாங்க வந்து ஒரு ஆஃபரும் வந்து யோசிச்சு யாருக்கு என்ன தேவை அப்படின்னு தான் பிளான் பண்றோம். இதுல வந்து நாங்க பட்டீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். பட்டீஸ் ஆஃபர் எதுக்கு போட்டிருக்கோம்னா, என் ஸ்டோர்ல வர நிறைய ஃப்ரெண்ட்ஸா தான் வராங்க. சோ ஃப்ரெண்ட்ஸா வரும்போது 2 பேர் சேர்ந்து வாங்கினா 2 பேருக்கும் வந்து பெனிஃபிட்டா இருக்கணும். ஓகே ப்ரோ. சோ இப்போ நான் ஒரு ஸ்டோருக்கு போறேன், என் ஃப்ரெண்டு கூட buy one get one வாங்குறேன்னா ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடுறோம். சோ கிராப் பண்ணிக்கோங்க. நியூட்ரிபிஸ் சப்ளிமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ரெகுலரா வர அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போ என்னென்ன ஆஃபர்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம சேனலுக்கு ஸ்பெஷலா என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்க போறோம். ப்ரோ ஆஃபருக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆஃபர் பார்க்க போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் மேக்சன் வே 5 LBS, அது கூட உங்களுக்கு மேக்சன் EAA 499 கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. இது ரெண்டும் சேர்த்து 499. நீங்க தனியா வாங்குனீங்கன்னா அதோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா 6000 மேல போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ 6000 மேல போயிடும். இது வந்து நீங்க காம்போல வாங்குனீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து காம்போல வாங்குறாங்க. ஸோ அந்த காம்போ ஆஃபர்ஸ் தான் நாங்க கான்சென்ட்ரேட்டட் பண்றோம். ஸோ எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து காம்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லது. எதுக்காக நல்லது நான் சொல்றேன்னா, எல்லாரோட காசு வந்து ஹார்ட் அண்ட் மணி தான். ஸோ யார் வாங்கினாலும் நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல வாங்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த 3999 காம்போ. 3999 மேக்சன் வே 5 LBS பிளஸ் உங்களுக்கு வந்து லேப்ரடாவோட 100 கிராம்ஸ் கிரியேட்டின் வரும். ஓகே ப்ரோ. ஓகே. சோ இது வந்து ஜஸ்ட் 3999 லிமிடெட் ஆஃபர் தான். ப்ரொலாங்கா நம்ம மெயின் பண்ண முடியாது. சோ ரம்ஜானுக்காக மட்டும் தான் இந்த ஆஃபர். அது மட்டும் இல்லாம மேக்சன் 4.5 kg அவுட்லாஸ்டோட கிரியேட்டின்.
அந்த 4.5 kg பிளஸ் இது அவுட்லாஸ்டோட கிரியேட்டின் 6999 கொடுக்குறோம். 6999 கொடுக்குறீங்க. 6999 கொடுக்குறோம். இப்போ இது தனியா வாங்கினா எவ்வளவு ப்ரோ? தனியா வாங்குனீங்கன்னா இந்த பக்கெட்டே உங்களுக்கு 68 அந்த ரேஞ்ச்ல போகும். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இது 1100 1200. ஓகே சோ ப்ரோ. இதோட எம்ஆர்பில வந்து ரொம்ப அதிகம் தான். நீங்க இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் 3499. சோ இது இம்போர்ட்டட் பிராண்ட். சோ குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ காம்போல கொடுத்தா நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மயோஜெனடிக்கோட வே புரோட்டீன், அவுட்லாஸ்டோட கிரியேட்டின் ஓகே 45 க்கு தரோம். ஜஸ்ட் 45 தான். 4500 க்கு இந்த காம்போ ரெண்டுமே. சோ சில பேர் வந்து இது வே மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா பெஸ்டா பண்ணி தரோம். இல்ல சில பேருக்கு வந்து இது வேணாம் எனக்கு வந்து நீங்க இந்த இலைட்டோட ப்ரீ ஒர்க் அவுட் கொடுங்க அப்படின்னா கூட மாத்தி கொடுத்துறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அவுட்லாஸ்டோட வே புரோட்டீன், இலைட் ப்ரீ ஒர்க் அவுட். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரிசல்ட் ஓரியன்டட், குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. சோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் 45 க்கு தரோம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்ப பாருங்க இது எல்லாமே லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸ்டாக் தான். சோ இந்த காம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும், இருந்தா கொடுக்கலாம். சில பேர் வந்து ஆஃபர் போட்டுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இல்ல, இருந்தா நம்ம கடையில அந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்னா கொடுத்துருவோம். ஓகே, ஸ்டாக் இருந்தா எப்போதுமே இந்த ஆஃபர் இருக்கும். ஸ்டாக் இல்லனா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படி இல்லனா அரேஞ்ச் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வீடியோட கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம ஷாப் இப்போ சென்னையில இருக்கு. நம்ம சென்னையில இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நேராவே வந்து விசிட் பண்ணிடலாம். இப்போ அவுட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ப்ரோ உங்களை கான்டாக்ட் பண்றது? அவங்க என்ன பண்றது? நிறைய பேர் வந்து என்னோட யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டால பார்த்து வந்து கால் பண்றாங்க. சோ ஆர்டர் பண்ணோம்னா கொரியர் மூலியமா நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். சோ பேமெண்ட் வந்து அவங்க ஆன்லைன் மூலியமா பே பண்ணிடுறாங்க. சோ நம்பிக்கையா வந்து நம்மள்ட்ட பே பண்றாங்க. அது நம்பிக்கையா நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பரா கைட் பண்ணிக்கிறோம். எஸ்டி கொரியர் டிடிடிசி மூலியமா நாங்க டெலிவரி பண்றோம். இன்கேஸ் ரொம்ப லாங் இருந்தா ப்ளூ டாட்ல லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் எலிஸ் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீனிவாசா ஹோட்டல். நியர்பை மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட். அங்க இறங்கிட்டு நீங்க வந்து 5 to 10 minutes வாக் தான். ஸோ ஈஸியா வந்துடலாம். ஓகே ப்ரோ, இப்போ இவங்க லொகேஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ப்ராப்பர் கைட்லைன்ஸோட தான் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அதாவது என்ன இஷ்யூ இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையுமே பார்த்து பண்றாங்க. எல்லாமே இவங்க பார்த்து பண்ணிருக்காங்க. இவங்க ஷாப்புக்கு நீங்க வரணும், இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும், இல்ல நீங்க இப்போ ஜிம் போயிட்டு இருக்கீங்க, எனக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நேரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய். உங்களா